யூடியூப்ல சேனல் நேம் எப்படி வைக்கிறது? உங்கள் பேரில் சேனலை வைக்கிறதா இல்லை ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணுறதா? உதாரணத்துக்கு இர்ஃபான், மதன் கௌரி அவங்கெல்லாம் அவங்க பேர்லேயே சேனல் வச்சுருக்காங்க. பிஹைண்ட் வுட்ஸ், பிளாக் ஷீப், இந்தியா கிளிட்ஸ் இதெல்லாம் ஒரு பிராண்டாகவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் லாங் டேர்ம் பிளான் என்ன கேட்டகரி ஆஃப் வீடியோஸ் நீங்கள் போட போகிறீங்க? நீங்கள் உங்களை முன்னிறுத்தி உங்களுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேரை வைக்கலாம். அதில் நீங்கள் மிக்சட் கண்டென்ட் போட்டாலும் பிரச்சனை வராது. ஏன்னா அது எல்லாமே உங்களை சார்ந்த ஒரு விஷயமா போயிடும். நீங்கள் ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணாலும் ஃபியூச்சரில் உங்கள் சேனல் ரொம்ப பெருசாக வளர்ந்து வந்துச்சுன்னா அந்த கேட்டகரியில் பல பேர்த்த நீங்கள் வேலைக்கு வச்சு அவங்கள உங்கள் பிராண்டுக்காக வேலை செய்ய வச்சு நீங்கள் வீடியோ பண்ணலாம். இப்போ நீங்க மட்டும் வீடியோ போட போறீங்க, உங்களை தவிர வேற யாரும் அந்த சேனல்ல ஃபியூச்சர்லயும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த சேனல் உங்க பேர்லயே வைக்கலாம். நான் கடைசி வரைக்கும் நீங்க மட்டும்தான் அதுல ப்ரெசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்க பேரை வச்சுட்டு வேற ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணா உங்க ஆடியன்ஸ் அதை விரும்ப மாட்டாங்க. இர்ஃபான் வியூஸ்ங்கிற சேனல்ல இர்ஃபானை தவிர வேற யாரும் வீடியோ போட்டா மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி ஒரு சேனல்ல இன்னைக்கு ஒருத்தர் வீடியோ போடலாம், நாளைக்கு வேற ஒருத்தர் வேலைக்கு வச்சு அவரும் வீடியோ போடலாம். அது உங்க ஸ்கேலபிலிட்டியை பொறுத்து, அந்த கேட்டகரியை பொறுத்து. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க கேட்டகரி என்ன? உங்களை பிராண்ட் பண்ண போறீங்களா இல்ல ஒரு பிராண்டா ஒரு நேமை கிரியேட் பண்ண போறீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கேட்சியான யூசர் நேம்ஸ் எப்படி கிரியேட் பண்றது மீனிங்ஃபுல்லா அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். தேங்க்யூ.